அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் கெங்கவள்ளி அருகே இருதரப்பு மோதலில் 2 வாலிபர்களை சரமாரியாக தாக்கிய விவகாரத்தில் தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். ராஜ்குமார் வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பவித்ரா. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தெடாவூர் பேரூராட்சி மணக்காடு பகுதியில மாரியம்மன் கோவில தைப்பூச விழாவை முன்னிட்டு இருதாட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே தெடாவூர் பகுதியைச் சேர்ந்த பழனி முருகன் என்பவர் தனது காளையை வீட்டுக்கு அழைச்சி கொண்டிருந்த போது வீரகனூர் அருகே பொன்னாளியம்மன் கோவில்ல சாமி கும்பிடும்போது காளமாடு திடீரென கயிறு அருந்து அந்த தெருவில் ஓடி இருக்கு. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அஜய் என்ற வாலிபர் நிறுத்தி வைத்திருந்த 2 வீலர்ல மோதி இருசக்கர வாகனம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுல பழனி முருகன் அஜயினோட 2 வீலரை சரி செய்து தருவதாக உறுதியளித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா அவர் மீண்டும் வரவே இல்லை என கூறப்பட்ட நிலையில அஜய் தெடாவூருக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த நண்பரான தாவேகா நகர செயலாளர் அருண் என்பவரை உதவிக்கு அழைத்திருக்காரு. அதன்படி அவரும் 30 பேரோட பழனி முருகனிடம் சேதமடைந்த 2 வீலரை சரி செய்து தரும்படி கேட்டுள்ளார். அப்போ அந்த நேரத்துல பழனி முருகனுக்கு ஆதரவா பார்த்திபன், காமேஷ் ஆகியோர் வந்துள்ளனர். திடீரென அருண் உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பார்த்திபன் மற்றும் காமேஷ சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல படுகாயம் அடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு கெங்கவள்ளி அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இதையறிந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போது காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர் கணேஷ்குமார் உள்ளிட்ட போலீசார் அங்கு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து அந்த பொதுமக்கள் கலைஞ்சு சென்றிருக்காங்க. இது குறித்து பழனி முருகன் அளித்த புகார்ல கெங்கவள்ளி போலீசார் தாவேகா நகர செயலாளர் அருண் உள்ளிட்ட 15 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு சம்பந்தமா தெடாவூர் சேர்ந்த மணிகண்டன் 20 என்பவர் கைது செய்திருக்காங்க. இந்த மோதல் சம்பவ வீடியோ சமூக வலைதளத்துல இப்ப தற்போது பரவி வைரலா பரவிட்டு இருக்கு பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.